வணக்கம். நாளை ஜனவரி 21ஆம் தேதி வானில் 7 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அதிசயம் நிகழவிருக்கிறது. 7 கோள்கள் அவற்றின் சுற்றுப்பாதையில் ஒரே டிகிரிக்குள் வருவதால் அவற்றை நம்மால் எளிதாக கண்ணால் பார்க்க முடியும். வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன், யுரேனஸ் மற்றும் புதன் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நிற்கும் அதிசய நிகழ்வானது நாளை நடக்கவிருக்கிறது. இது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருப்பதற்கு காரணம் இந்த கோள்கள் அனைத்தும் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பது மட்டுமல்ல, அந்த கோள்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு தொலைவுகளில் சுற்றி கொண்டிருப்பதும் தான். இவ்வாறு 7 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நின்று இரவு நேரத்தில் வானத்தில் ஓர் அழகிய அரைவட்டத்தை உருவாக்கி காண்பவர்களின் நினைவில் நீங்கா ஒரு அனுபவமாக இடம் பிடிக்கவிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் நிலவுக்கு மிக அருகே வெள்ளி கோளானது நிலை கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி நாளிலிருந்து செவ்வாய் கோளானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வெள்ளியும் சனிக்கோளும் இதுவரை இல்லாத வகையில் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றன. இது ஜனவரி 18ஆம் தேதி முதல் மிக அருகருகே நேர்கோட்டில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 18 முதல் மாலை நேரத்தில் இந்த 2 கோள்களும் ஒரே நேரத்தில் மக்களுக்கு தெரியும் என்று வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்போது பார்க்கலாம்னா, சூரியன் மறைந்து முழுவதும் இருள் சூழ்ந்த பிறகு உள்ளூர் நேரப்படி இரவு 8:30 மணி முதல் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெள்ளி, சனி மற்றும் நெப்டியூன் கோள்கள் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு வரை ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அவரவர் இருக்கும் இடத்தை பொறுத்தது. சில மணி நேரங்கள்ல செவ்வாய், வியாழன், யுரேனஸ் கோள்களும் இவற்றுடன் அணிவகுக்கும் என சொல்லப்படுது. சூரிய உதயத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு செவ்வாய் மறைந்து விடும்னு வானியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி வரை வானில் தெரியும் என்று தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த கிரகங்களின் அணிவகுப்புக்கும் ஜாதகத்துக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நேரிடும் என்பதை ஜோதிடர்கள் தான் துல்லியமாக கணிக்க வேண்டியதிருக்கும். இது போன்ற அபூர்வமான நிகழ்வுகளின் போது ஜோதிடர்கள் சொல்வது என்னவென்றால், கோள்களின் சக்தி அதிகரித்து காணப்படும் போது மக்கள் தங்களது வாழ்நாள் இலக்குகளை அடைய தீவிரமாக செயல்படலாம் என்றும், இலக்குகள் இல்லாதவர்கள் தங்களுக்கான வாழ்வியல் இலக்குகளை தீர்மானிக்கலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. தியானம் செய்வது, ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றுவது, நல்ல ஊக்கமளிக்கும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோள்கள் மேற்கொள்ளும் நகர்வும் மனிதர்களின் ராசிகளுக்கு இருக்கும் நேரடி தொடர்பையும் ஜோதிடர்கள் இந்த காலகட்டத்தில் நன்கு ஆராய்வதற்கான வாய்ப்பாகவும் கூறப்படுகிறது. இது வெறும் பார்ப்பதற்கு அபூர்வமான நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மனிதர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் ஏற்ற நிகழ்வாகவும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இது வெறும் வானியல் முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வு மட்டுமல்லாமல் கோள்களின் நகர்வுகளை கொண்டு கணிக்கப்படும் ஜோதிடத்திலும் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. பொதுவாக ஜோதிடத்தில் கோள்களின் மாற்றம், இடம்பெயர்வு, அது அமரும் இடம், அங்கிருந்து எந்த இடத்தை பார்க்கிறது என்பவற்றை கொண்டு பலாபலன்கள் கணிக்கப்படுகிறது. இந்த அணிவகுப்பில் இடம்பெறவிருக்கும் 7 கோள்களும் தனித்தன்மை வாய்ந்தவை. அவற்றின் நகர்வுகளுக்கு ஏற்ப விளைவுகள் நிகழ்கின்றன. ஒரு கோள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும் போது அதற்கேற்ப வாய்ப்புகள் மாற்றங்களை நிகழ்த்துகின்றன என்று திட்டவட்டமாக நம்பப்படுகிறது. வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன், யுரேனஸ் மற்றும் புதன் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நிற்கும் அதிசய நிகழ்வானது ஜனவரி 21ஆம் தேதி நிகழவிருக்கிறது.